Hi friends, welcome to our channel. நம்ம சேனலில் 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பல பயனுள்ள தகவல் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். எல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ் இது பார்த்தீங்கன்னா யூனிட் வைஸாக வந்து நமக்கு வித் ஆன்சரோட அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி ப்ளூ பிரிண்ட் வந்து மேக்ஸு மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக நம்ம ப்ளூ பிரிண்ட் வந்து இதுக்கு முன்னாடி மேக்ஸ் அப்டேட் பண்ணியிருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் முதல் தளவுடைய ப்ளூ பிரிண்ட் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது கொஷின் வந்து எப்படி நமக்கு ஃபார்மெட் வந்து எப்படி டிசைன் பண்ணுறாங்க, எந்தெந்த யூனிட்லேருந்து நமக்கு கொஷின் கேட்குறாங்க, என்ன ஃபார்மெட் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து 10th சம்மந்தமாக அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டைரெக்டாக கிடைக்கும். அதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது தமிழ் ஃபஸ்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து நமக்கு எத்தனை மார்க் நம்ம வந்து கொஷின் கேட்குறாங்க, எந்த மாதிரி வந்து கொஷின் ஃபார்மெட் வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொஷின் பேப்பரில் எந்த மாதிரி கேட்குறாங்கன்னு சொல்லி ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த வினாத்தாள் வடிவமைப்பு அது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வினாத்தாள் வந்து எந்த மாதிரி ஃபார்மெட்டில் வடிவமைக்கிறாங்கன்றதை டிபெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோ. மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டு காலம் பிரிச்சுக்கோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வினா வகை, அதோட ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மதிப்பெண். இந்த சைடு ஃபுல்லாக வினாக்கள் வந்து எந்தெந்த யூனிட் என்னென்ன சாப்டர் வைஸ் பார்த்தீங்களா அந்த சாப்டர்ஸ் சரிங்களா. அதாவது புறவைய வினானா வந்து 1 மார்க் கொஷின், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 மார்க்கு அந்த மாதிரி அதனுடைய டைப்ஸ் ஓகேங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா செய்யுள் உரைநடை, செய்யுள் எத்தனை மார்க் வந்து கேட்பாங்க, உரைநடையில் எத்தனை மார்க் கேட்பாங்கன்னு சொல்லி 2 காலமாக பிரிச்சிருக்கோம் சரிங்களா. புறவைய வினா அதாவது பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் இதெல்லாம். அதாவது இப்போ செய்யுளில் வந்து 10 கொஷின் கேட்பாங்க, உரைநடையில் 10 கொஷின் கேட்பாங்க. அடுத்து குருவினால் பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் 10 மார்க்கு, உரைநடையிலையும் 10 மார்க் கேட்பாங்க. ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி தான் கேட்டுட்டு இருக்காங்க. சிறுவினால் பார்த்தீங்கன்னா இதில் 17 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, அதுலேயும் 17 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நெடுவினா, இதில் செய்யுள்லையும் 8 மார்க்கு, உரைநடையிலையும் 8 மார்க் கேட்பாங்க. மனப்பாட பகுதின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செய்யுளில் மட்டும்தான் வந்து 10 மார்க்கு, உரைநடையில் வந்து நமக்கு கிடையாது சரிங்களா. அப்போ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 55 + 45 100 மார்க் சரிங்களா. இப்போ நம்ம 100 மார்க் எக்ஸாமுக்கு வந்து இந்த பேட்டர்னில் தான் கொஷின் வந்து நமக்கு ஃபார்மெட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இதில் 2 மார்க்கில் எப்படி ஃபார்மெட்டில் எந்தெந்த யூனிட்லேருந்து வரும், எந்தெந்த சாப்டர்லேருந்து வரும்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் வந்து நமக்கு 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் தளவுடைய ப்ளூ பிரிண்ட், அதாவது வினாத்தாள் வடிவமைப்பு ஓகேங்களா. இது வந்து செய்யுள் உரைநடை 2 டிபெண்ட் பண்ணி தான் நமக்கு வந்து முதல் தாள் இருக்குது, தமிழ் முதல் தாள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வினா வகைகள் மதிப்பெண், வினா வகைகள் மதிப்பெண் இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இயல் 1 யூனிட், இயல் 1, இயல் 2, இயல் 3, இயல் 4 அப்படின்னு சொல்லி மொத்தம் வந்து நமக்கு 10 யூனிட், இயல் 10 வரைக்கும் இருக்குது. அடுத்து புறவைய வினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு சரிங்களா. மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா கீழே காலம் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இதான் மதிப்பெண். அப்போ புறவைய வினா வந்து 1 மார்க்கு. குருவினா டைப் பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஷின். அடுத்து சிறுவினா பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஷின் இல்லைனா 5 மார்க் கொஷின். அது எப்படி 5 மார்க் கொஷின் கேட்டிங்கன்னா அதான் 2 தான் ஸ்ப்ளிட் பண்ணி கேட்பாங்க. அது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி கேட்கும்போது நமக்கு 10 மார்க் வரும். ஒன்று 5 மார்க்கு, இல்லை ஒன்றா வந்து 4 மார்க்கில் ஒன்று, அதில் வந்து 1 வேர்டில் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். 5 மார்க்கில் வந்து அதுவும் சிறுவினாசம் தான். நெடுவினா வந்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஷின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு 4 மார்க் கொஷின் தான் கேட்பாங்க. 5 மார்க்ன்றது ரொம்ப ரேர். அப்படி கேட்குறாங்க அப்படின்னா வந்து இன்னொரு வகையான 4 + 1 அப்படி கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. இயல் 1ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் வந்து 2 கொஷின் கேட்பாங்க. அதே மாதிரி குருவினால் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்பாங்க. அடுத்து சிறுவினால் வந்து நமக்கு கொஷின் கிடையாது, கொஷின் கேட்க மாட்டாங்க இந்த யூனிட்லேருந்து. நெடுவினால் வந்து ஒரே ஒரு கொஷின் கேட்பாங்க. இப்போ நெடுவினால் வந்து 1 மார்க் 8 மார்க் வந்துச்சுங்களா, அது 8 ப்ளஸ் குருவினால் 2 கொஷின் கேட்குறாங்க. அப்போ 2ன்றது 8, 10, 12 மார்க்கு. இதில் 1 மார்க் வந்து 2 கொஷின் 14 மார்க்கு ஓகேங்களா. இப்போ 1 போட்டு ஸ்டார் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அது என்ன கேட்டிங்கன்னா நமக்கு மொத்தம் வந்து இதில் வந்து நம்ம செய்யுளில் வந்து பார்த்திங்கன்னா 7 கொஷின் கேட்டு 5 கொஷின் ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அதே மாதிரி உரைநடையிலையும் 7 கொஷின் கேட்டு 5 கொஷின் ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. அப்படி கேட்கும்போது இதெல்லாம் கம்பல்சரி மாதிரி 2 இது 2 இது 1 வந்து கேட்டுருவாங்க. அந்த ஸ்டார் போட்டிருக்க பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸபிள் கேட்குறாங்கல்ல, மொத்தம் வந்து 7 கொஷின் கேட்குறாங்கல்ல, அதில் 5 கொஷினில் வந்து மீத ரிமைனிங் 2 கொஷின் இருக்குல்ல, அந்த கொஷினில் இந்த கொஷினுக்கு வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருப்பாங்க. மொத்தம் வந்து 2, 4, 5 இதை சேர்த்து மொத்தம் 6 கொஷினாக வந்து இந்த யூனிட்டில் இருக்கும். கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இதில் வந்து 6 கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா இயல் 2ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஷின் வந்து 2, குருவினா வந்து இதில் இந்த யூனிட்டில் கிடையாது. இயல் 2ல் வந்து குருவினா நமக்கு கிடையாது. சிறுவினா பார்த்தீங்கன்னா 2 கொஷின் கேட்குறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கம்பல்சரியாகவும் இன்னொரு பார்த்தீங்கன்னா சாய்ஸில் இருக்கிறதுக்கு கேட்குறாங்க. அடுத்து நெடுவினா வந்து இயல் 2ல் ஒரு கொஷின் கம்பல்சரி. அப்போ 8, 10, 12 மார்க் கேட்குறாங்க ஓகேங்களா. இது 12 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 12 4 மார்க் கொஷின் 8, அப்போ 8 16 18 மார்க் கேட்குறாங்க சரிங்களா. 18 மார்க் கேட்குறாங்க. அந்த 18 மார்க்கில் ஒரு 4 மார்க் கொஷின் என்ன பார்த்தீங்கன்னா அந்த 7 கொஷின் கேட்குறாங்க பார்த்தீங்களா. 7ல் 5 சொல்லுவாங்கள்ல, அந்த 5ல் ஒரு கொஷின் வரும். 7ல் வந்து ஒரு கொஷின் இல்லாமல் அந்த கொஷின் கேட்பாங்க. இயல் 3ல் பார்த்தீங்கன்னா புறவையம்னால் வந்து 2, குருவினால் 1 கேட்பாங்க, சிறுவினால் 2 கேட்பாங்க,
நெடுவினா கிடையாது. இந்த யூனிட் இயல் 3ல் வந்து பார்த்திங்கன்னா நெடுவினா கிடையாது. அதேமாதிரி இயல் 4லையும் 1 மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின் இதில் கிடையாது. அதே மாதிரி சிறுவினால 2 கொஸ்டின் கேட்பாங்க, 4 மார்க் கொஸ்டினில் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இயல் 4ல் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டினும் 4 மார்க் கொஸ்டின் மட்டும்தான், 2 டைப்பில் தான் இயல் 4ல் கொஸ்டின் கேட்பாங்க. கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார்மேட் பண்ணிப்பாங்க. இயல் 5 பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் 2 கேட்பாங்க, 2 மார்க் கொஸ்டின்லேயே 2 இருக்கும். அவ்வளோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினோ இல்லை பிட் கொஸ்டின் 8 மார்க் கொஸ்டினோ இருக்காது. ஸோ இயல் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கும் 2 மார்க் மட்டும்தான். இந்த யூனிட்லேருந்து அவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது 1 மார்க்கும் 2 மார்க் மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்னில் ஃபார்மேட் பண்ணுவாங்க. இது 2 மட்டும் தான் கேட்பாங்க. அதில் இயல் 6 அதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின் 2, 2 மார்க் கொஸ்டின் 2. இந்த ஸ்டாரில் பார்த்தீங்கன்னா அந்த மொத்தம் 7 கொஸ்டின் பார்த்தீங்களா, அதில் சாய்ஸபுளாக 1 வரும். சாய்ஸில் வந்து மொத்தம் 7ல் வந்து 7 கொஸ்டினில் இதிலே வந்து 2 கொஸ்டின் நமக்கு வந்து ஃபார்மேட் வந்து கண்டிப்பாக இருக்கும். அப்போ வந்தீங்கன்னா கம்பல்சரியாக நம்ம வந்து இதில் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 2 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இதில் வந்து நம்ம 2 கொஸ்டின் கூட அட்டன் பண்ணலாம், இல்லை வந்து இதில் எப்படியா ஒரு கொஸ்டினாக நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்காங்க. அடுத்து 4 மார்க் கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க, 5 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. 5 மார்க் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு அந்த ஃபார்மேட்டில் பார்த்தீங்கன்னா 5, 9, 10, 13, 15 மார்க். 15 மார்க் வந்து இயல் 5ல் வந்து நமக்கு 15 மார்க் கொஸ்டின் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க இயல் 6ல். ஓகேங்களா. அடுத்து இயல் 7 அதில் 1 மார்க் வந்து 2 கொஸ்டின், 2 மார்க் 2 கொஸ்டின். அதே பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் வந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ இயல் 8ல் வந்து இப்போ நமக்கு வந்து பிட் கொஸ்டின் பாருங்கள். 8 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம கேட்குறது இது வரைக்கும் பார்த்தது வந்து இயல் 1ல், இயல் 2, அதே மாதிரி இயல் 7ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா. மொத்தம் 3 கொஸ்டின் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 8 மார்க் கொஸ்டின் வந்து மொத்தம் 4 கேட்டு 4ல் 2 எழுத சொல்லுவாங்க. அப்போ இது 3 வந்துருக்கு. அப்போ இன்னொரு யூனிட்லேருந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, இன்னும் பெண்டிங் ஒன்று இருக்குது. சரிங்களா. இது வரைக்கும் நம்ம பார்த்த இயல் 7ல் வரைக்கும் மொத்தம் 3 கொஸ்டின் வந்து 8 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து இயல் 9ல் பார்த்தீங்க அப்படின்னா 1 மார்க் கொஸ்டின் 2, 2 மார்க் கொஸ்டின் 2 கேட்குறாங்க. அடுத்து 4 மார்க்கோ 5 மார்க் 8 மார்க்கில் வந்து இயல் 9வதுலேருந்து 9வது யூனிட்லேருந்து நமக்கு எந்த கொஸ்டினும் இல்லை. ஒன்லி 2 மார்க்கும் 1 மார்க் மட்டும்தான் இதில் வந்து கொஸ்டின் வந்து ஃபார்மேட் பண்ணியிருக்காங்க. இயல் 10 இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க. இயல் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் 2, 2 மார்க்கில் 1, 4 மார்க்கில் 1, 5 மார்க்கில் 1, 8 மார்க்கில் ஒரு கொஸ்டின். இதில் தான் வந்து எல்லா வகையான கொஸ்டினும் வந்து கேட்குறது இயல் 10ல் தான். அதே மாதிரி பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது 2 ப்ளஸ் ஸ்டார் 2, 3, 4, 6, 8, 10, 11, 13, 14. ஓகேங்களா. அந்த 14 கொஸ்டினில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் வந்து நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 10 கொஸ்டின் அட்டன் பண்ணால் 4 வந்து சாய்ஸாக மாறிடும். அப்படின்றப்ப மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து இயல் 1ல் பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் கேட்குறாங்க, இயல் 6ல் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்குறாங்க. மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா இயல் 5, இயல் 7, இயல் 9ல் 2 கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா. ஸோ மொத்தம் 14 கொஸ்டின். இந்த 14 கொஸ்டினில் நம்ம 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். இது பார்த்தீங்கன்னா உரைநடையில் 5 இருக்கும், உரைநடையில் 6ஆகவும் செய்யுள்ள 6ஆகவும் கூட கேட்பாங்க. ஓகேவா. மொத்தம் வந்து நமக்கு 14 கொஸ்டின். 14 கொஸ்டின் நமக்கு வந்து இதில் 5 அதில் 5 கண்டிப்பாக நம்ம எழுதணும். மொத்தம் 10 கொஸ்டின் வந்து கம்பல்சரியாக அதில் எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து கொஸ்டின் கேட்க போகிற கொஸ்டின் வந்து 4 கொஸ்டின். 4ல் வந்து நம்ம எழுத சொல்கிறது வந்து 2 வந்து சாய்ஸபுளாகவே இருக்கும். அதாவது 4 கொடுத்து 4ல் 2 எழுதணும். அதாவது ஃபஸ்ட்டு 2 ஃபார்மெட் இருப்பாங்க, அந்த 2ல் ஒரு கொஸ்டின் எழுதணும். அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டின் கேட்பாங்க, அந்த 2ல் ஒன்று சாய்ஸாக எடுத்து நம்ம ஒன்று எழுதணும். சரிங்களா. ஸோ மொத்தம் இந்த 4 கொஸ்டினில் நம்ம ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் அட்டன் பண்ணோம். ஓகேங்களா. இந்த ஸ்டார் எல்லாம் பார்த்துங்க, இந்த ஸ்டார் 2 பார்த்தீங்களா, மொத்தம் 1, 2, 3, 4. இந்த 4 கொஸ்டினில் நம்ம 2 எழுதணும். சரிங்களா. அதே மாதிரி தான் இந்த ஸ்டார் கொடுத்துக்க பாருங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. 10ல் வந்து நம்ம எத்தனை மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 மார்க் கொஸ்டின். மொத்தம் வந்து இதில் வந்து சாய்ஸபிள் வந்து நமக்கு மொத்தம் 5 எழுதுனா போதும். மொத்த மார்க் பார்த்திங்கன்னா ஒவ்வொருலையும் நமக்கு கம்பல்சரியாக 1 மார்க் கொஸ்டினில் வந்து நமக்கு எல்லா யூனிட்லையும் 2 கொஸ்டின் கம்பல்சரியாக கேட்பாங்க. 1 மார்க் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இயல்களையும் ஒவ்வொரு யூனிட் வைஸும் நமக்கு 2 கொஸ்டின் வந்து கம்பல்சரி. 1 மார்க்கு கண்டிப்பாக நமக்கு வரும். அதனால தான் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 மார்க் கொஸ்டின் வந்து ஆன்சரோட வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து ப்ரிப்பேர் நம்ம ப்ளூ பிரிண்ட் என்ன கேட்டிங்கன்னா கொஸ்டினுடைய வடிவமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேட்டீங்க. அவங்களுக்காக இது ப்ரிப்பேர் பண்ணி தான். அடுத்து கீழே பார்ப்போம் நம்ம வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து என்ன மாதிரி இருக்கும், என்ன டைப்பில் இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உரைநடை செயல் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து எந்த மாதிரி கொஸ்டின் வந்து பிரித்து கேட்பாங்க அப்படின்றத நம்ம அடுத்து கீழே பார்க்கலாம். ஓகேங்களா. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரியாக வந்து 1 மார்க் கொஸ்டின் ஒவ்வொரு யூனிட்லையும் 2 கொஸ்டின் கம்பல்சரியாக இருக்கும் 1 மார்க் கொஸ்டின். அதே பார்த்திங்கன்னா 8 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா இயல் 1லையும் இயல் 2லையும் இயல் 8 இயல் 10ல் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்குறாங்க. அந்த 8ல் வந்து 4 கொஸ்டின் பார்த்திங்கன்னா 2 எழுதுனா போதும். அதே மாதிரி 20 கொஸ்டின் வந்து நம்ம 20மே எழுதணும். அதே மாதிரி இது 8 வந்து பார்த்திங்கன்னா
10 கொஷின் எழுதினா போதும். சரிங்களா? இதில் 10 கொஷின் 2 மார்க்கில் 10 கொஷின் எழுதினா போதும். அதே மாதிரி 4 மார்க் கொஷினில் 6 கொஷின் எழுதினா போதும். 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா 2 கொஷின் எழுதி ஆகணும். 2 கொஷின் பார்த்தீங்கன்னா எதில் கேட்குறாங்கன்னா இயல் 6லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. அதே மாதிரி இயல் 10லேருந்து ஒரு கொஷின் கேட்குறாங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் இயல் 6ஐயும் இயல் 10ஐயும் பார்த்துட்டீங்கன்னாவே நம்ம வந்து 10 மார்க் வந்து கண்டிப்பாக வாங்கிடலாம். அது வந்து கொஷின் பேட்டை வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி கீழே பார்க்கலாம். அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் முதல் தாள். இது வந்து என்ன டைம் பார்த்தீங்கன்னா கொஷின் பேட்டர்ன் இந்த ஃபார்மெட்டில் இருக்கும். கொஷின் வந்து எந்தெந்த கொஷினில் எப்படி கேட்பாங்க, எத்தனை கொஷின் வரும்னு சொல்லி இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ப்ரீஃபாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். காலம் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். ஓகேங்களா? 2.5 மணி நேரம் வந்து நம்ம எழுத போகிற எக்ஸாம் எழுதக்கூடிய டைம் இது. மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 100 மார்க் நம்ம எழுதுகிறோம். சரியா? பிரிவு 1 மொத்தம் பார்த்தீங்கன்னா இதில் பிரிவு 1 வந்து 1 மார்க் கொஷின். சரிங்களா? பிரிவு 1ல் பார்த்தீங்கன்னா பகுதி 1ன்ற பார்த்தீங்கன்னா உரிய விடையை தேர்ந்தெடுத்துழுக, அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். இதில் பார்த்தீங்கன்னா 3-4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனில் வந்து ஒரே ஒரு எதுக்கு பெஸ்ட் ஆன்சர் இருக்கோ, கரெக்டான ஆன்சர் இருக்கோ அந்த ஆன்சர் எடுத்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த தான் பகுதி 1. சரிங்களா? அதில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2, 3, 4, 5, 6 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம வந்து 6 கொஸ்டினுமே தான் ஆன்சர் பண்ணி ஆகணும். சாய்ஸே கிடையாது. 6 கொஸ்டினுமே நம்ம இது எழுதி ஆகணும். இதில் சாய்ஸ் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு பார்ட்டில் மல்டிபிள் சாய்ஸ், அதான் 4 ஆப்ஷன் கொடுத்து அதில் வந்து ஒன்று செலக்ட் பண்ணி எழுதுறது. 6 கொஸ்டின், 6 கம்பல்சரி. அடுத்து பார்த்தீங்கன்னா பகுதி 2ல் பார்த்தீங்கன்னா கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 கொஸ்டின் கேட்குறாங்க. 1, 2, 3, 6 கொஸ்டின் கேட்குறாங்க. 6ம் கம்பல்சரி தான். ஃபில் இன் தி பிளான்ஸ் வந்து நமக்கு 6 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்குறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து நம்ம ஆன்சர் எழுதும்போது நீங்கள் வந்து சூஸ் பெஸ்ட் ஆன்சர் வந்து நீங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்காமல் இந்த மாதிரி டேஷ் கோடிட்ட இடங்களை ஃபில் இன் தி பிளான்ஸ் இந்த மாதிரி ஃபார்மெட்லேயே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பகுதி வந்து எழுதுறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கோடிட்ட இடங்களை நேரப்பாக கேட்குறாங்க இல்லைங்களா? அதனால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாய்ஸ் அப்பளோட படிக்காதீங்க. நீங்கள் அண்டர்லைன் வந்து டேஷ் வர மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன் வேர்டு இந்த மாதிரி கோடிட்ட இடங்களை நிரப்பு கொஸ்டினாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம சாய்ஸ் அப்பளும் ஈஸியாக நம்ம அட்ட முடியும். பகுதி 1ல் பார்த்தீங்கன்னா 4 ஆன்சரில் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணுறது ஈஸி. ஆனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நம்மளே சூஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. பகுதி 2லேயும் நமக்கு 6 கொஸ்டின் கேட்குறாங்க. 6மே கம்பல்சரியாக நம்ம அட்டெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்து பகுதி 3 பொறுத்துக, சூஸ் தி பெஸ்ட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து 4 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி அந்த சைடு வந்து 4 ஆன்சர் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மாறி இருக்கும். பொறுத்துக சொல்லும் பார்த்தீங்களா? அதே மாதிரி 4 1, 2, 3, 4 இருக்குது. 4 ஃபார்மெட்டில் வந்து கரெக்டான ஆன்சர் வந்து நம்ம செலக்ட் பண்ணி எழுதணும். இப்போ 4 கொஸ்டின் மொத்தம் 4மே கம்பல்சரி தான். 4மே பகுதி 3லேயே 4 கொஸ்டின் கேட்குறாங்க. 4மே வந்து 4 மார்க்கு ஃபுல்லாக நீங்கள் எழுதி ஆகணும். சாய்ஸ் கிடையாது. பகுதி 4 தொடருக்கு ஏற்ற வினா தொடர் அமைக்க. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து ஆன்சர் மாதிரியே இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் கொஸ்டின் ஃபார்ம் பண்ணி எழுதணும். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு மார்க்கு மொத்தம் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம 4 கொஸ்டினுமே வந்து அட்டன் பண்ணி ஆகணும். இதுவும் கம்பல்சரி. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு சாய்ஸபிளே கிடையாது எல்லாமே. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த 20 மார்க் பார்த்தீங்கன்னா டோட்டல் 20 மார்க் ஒன் மார்க் கொஸ்டின் எல்லாமே நம்ம கம்பல்சரி தான். 20 மார்க்குமே நம்ம கொடுப்பாங்க. 20 மார்க் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும். அடுத்து பகுதி 2 பாருங்கள். பிரிவு 2. அதான் பிரிவு 1ல் தான் இந்த பகுதி 1, 2, 3, 4மே. அடுத்து பிரிவு 2 இதை வந்தீங்கன்னா மதிப்பெண் வந்து 20 மார்க்கு. மொத்தம் மார்க் வந்து பிரிவு 2ல் வந்து 20 மார்க் மொத்தம். அந்த பகுதி 1 பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட வினாக்களுக்கு 5க்கு வந்து விடையளிக்க சொல்லியிருக்காங்க. 3 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்க. ஸோ 2 மார்க் கொஸ்டினால் வந்து நமக்கு 3 லைன் வந்து 3 லைனாக வந்து நமக்கு வந்து ஆன்சர் வந்து நம்ம எழுதணும். அப்படின்றப்ப கீழே மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்குறாங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 கொஸ்டின் கேட்குறாங்க. நம்ம 7 கொஸ்டினில் வந்து 5 செலக்ட் பண்ணி எழுதினா போதும். 7ல் 5 பெஸ்ட் 5 வந்து நம்ம வந்து நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தெரிஞ்ச சப்ஜெக்ட்லேருந்து வந்து பார்த்தீங்க, தெரிஞ்ச யூனிட்லேருந்து வருது பார்த்தீங்களா? அதுலேருந்து நம்ம 5 செலக்ட் பண்ணி எழுதினா போதும். 2 10 மார்க்கு. சரியா? அடுத்து பகுதி 2 பிரிவு 2ல் பகுதி 2 பார்த்தீங்கன்னா கீழே உள்ள வினாக்களுக்கு 5. ஏன்னா ஒரே நேரம் செயல் இருக்குது பார்த்தீங்களா? அதனால் வந்து இந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க. இதில் 7 கொஸ்டின் கேட்டு 5 சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுலேயும் 7 கொஸ்டின் தான். 2, 4, 7 கொஸ்டின். 7ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாய்ஸாக இருக்கும். 5 வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். 7ல் வந்து நம்ம சூஸ் பண்ணி பெஸ்ட் 5 வந்து நம்ம தெரிஞ்ச ஆன்சராக எழுதலாம். சரியா? ஸோ பிரிவு 2ல் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் 20. மொத்தம் பார்த்தீங்கன்னா 20 மதிப்பெண் வந்துருச்சு. மொத்தம் கேட்க போகிற கொஸ்டின் வந்து 14. நம்ம எழுத போகிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 எழுதினா போதும். அடுத்து பிரிவு 3 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 24 மதிப்பெண். இதில் வந்தீங்கன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் நமக்கு வந்து 4 மார்க்கு. கீழ்குள்ள வினாக்களுக்கு 3 ரனுக்கு 6 வரிகளுக்கு மிக விடையளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பேரா 6 வரினா வந்து நீங்கள் 6 இல்லை வந்து 8 லைனுக்கு மேலே எழுதினா தான் நமக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்க முடியும். 6 வரைக்கும் மொத்தம் வந்து 1, 2, 3, 4, 5 கொடுத்துருக்காங்க. நம்ம 5ல் வந்து 3 எழுதினா போதும். 2 சாய்ஸாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பகுதி 2 3ன்றப்ப ஒரு 4 மார்க் கொஸ்டின் இது. அப்போ ஒவ்வொரு இதுக்கும் 4 மார்க்கு. 4 3 12 மார்க் இது. அதே மாதிரி பகுதி 2லையும்
நமக்கு 2 4 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. 5ல் வந்து 3 நம்ம செலக்ட் பண்ணி எழுதினா போதும். அதுக்கு 4 மார்க்கு 12 மார்க். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 24 மார்க்கு, மதிப்பெண் 24. அப்போ பிரிவு 3ல் வந்து பார்த்தீங்கன்னா 24 மார்க்கு நம்ம வந்து கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கேட்க போகிற கொஸ்டின் 5 10 கொஸ்டின், நம்ம எழுத போகிறது 6 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் போதும். அடுத்து லாஸ்ட்டு பிரிவு 4 மதிப்பெண் 10. இது வந்து பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின். ஓகேங்களா? 10 மார்க் கொஸ்டின்னா 45 46 கேட்குறாங்க. 45 46ல் 5 மார்க் கொஸ்டின். கீழ்காணும் பாடல்களை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க, அதுக்கு 5 மார்க்கு. அதே மாதிரி உரைநடை பகுதிகளுக்கு படித்து வினாக்களுக்கு விடையளிக்க, அது 5 மார்க். சரியா? இது வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து நம்ம எழுதி ஆகணும். ஏன்னா 2 10 மார்க் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதனால் கம்பல்சரியாக இதை எழுதி ஆகணும். அடுத்து 5 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. 2மே நம்ம வந்து எழுதி ஆகணும். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரியா? பிரிவு 5 பார்த்தீங்கன்னா மதிப்பெண் 26 மார்க்குக்கு வந்து நமக்கு பிரிவு 5 வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பகுதி 1 கீழ்காணும் விளக்கு 10, அதாவது பார்த்தீங்கன்னா 8 மார்க்கு. இது வந்து 8 மார்க் கொஸ்டின். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா வரிகளுக்கு மிகாமல் 10 வரிகளுக்கு மிகாமல் விடையளிக்க அப்படின்றாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேரா 3 பேரா எழுத மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 3 பேரா எழுதுங்க, ஒரு 100 வேர்டு அந்த மாதிரி வர மாதிரி எழுதுங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 × 8 மார்க் கொஸ்டின். 2 கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அவங்க என்ன கேட்டிங்கன்னா இதில் பாருங்கள் 47 கொஸ்டின் ஏ கொடுப்பாங்க, இல்லை அல்லது பி. அதாவது இதில் 2 கொஸ்டின் 47 2 கொஸ்டின் இருக்கும். அதுலேருந்து நீங்கள் ஒரு கொஸ்டின் எடுத்துக்கணும். அதேமாதிரி 48 2 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 2ல் ஒரு கொஸ்டின் எடுத்து எழுதணும். சரியா? அப்போ 8 8 16 மார்க்கு. அதே மாதிரி பாருங்கள் செய்யுள்லேருந்து 49வது கொஸ்டின். 49வது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாக ஒரே ஃபார்மேட் தான். செயல் வடிவில் விடையளிக்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்குன்னா 2 மார்க்கு 2 மார்க்கு 6 மார்க்கு இதை இப்படி பேஸ் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதில் 3 கொஸ்டின் இருக்கும். அந்த 3 கொஸ்டினுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணி ஆகணும். 2 2 6. ஏன்னா அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எல்லாமே ஆ இ 3மே அட்டன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ஃபுல்லாக 10 மார்க் வாங்க முடியும். சரியா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ப்ளூ பிரிண்ட் வந்து தமிழ் நிறையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால உங்களுக்காக நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கீழே பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு சொல்லியும் டிசைன் பண்ணி நாங்கள் போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ஃபார்மேட் வந்து கொஸ்டின் பேட்டர்ன் ஃபார்மேட் இதே மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாவே போதும். சரியா? இதுதான் நம்மளுடைய ப்ளூ பிரிண்ட்டு. அதனால தான் அந்த முன்னாடி பார்த்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் அதை டிபெண்ட் பண்ணி கேட்குறது தான். இதில் பாருங்கள், இதில் எல்லாமே 2 மார்க் கம்பல்சரி சொன்னோமா, 20 மார்க் அட்டன் பண்ணி சொன்னோம். அப்போ வந்து எல்லாமே கம்பல்சரி 2 மார்க் வந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. குருவினா பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நமக்கு எல்லாத்தையும் 7 14 கேட்டாங்களா. இந்த 14 கொஸ்டின் இதில் இருக்கும். இதில் 14 நம்ம 10 எழுதுனா போதும். ஓகேவா? இதே மாதிரி எல்லா ஃபார்மேட்டும் நம்ம இதை பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். தமிழில் இருக்க ப்ளூ பிரிண்ட் தான். இதை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் கொஸ்டின் வந்து இதை வச்சு தான் நமக்கு வந்து வடிவமைக்கிறாங்க. இதை வச்சு நீங்கள் ஸ்டடி பண்ணாவே நல்ல மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம். இதையும் வச்சு ஸ்டடி பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் வைஸாக வந்து 1 மார்க் கொஸ்டின், இல்லை வந்து 2 மார்க்கு 4 மார்க் 5 மார்க் 8 மார்க் இதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி எழுதணும், இல்லை வந்து ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு யூனிட் எடுத்து நாங்கள் வந்து வேணும் அப்படின்னா நாங்கள் அடுத்து யூனிட் வைஸாக வந்து உங்களுக்கு செலக்டட் கொஸ்டின் எடுத்து வித் ஆன்சரோடு அப்டேட் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்க. எக்ஸாம் போகிற மாதிரி இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணால் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு, அதான் மேக்ஸுக்கு ஏற்கனவே நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது தமிழ், அடுத்து இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, சோசியல், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ஸில் டிபெண்ட் பண்ணி வந்துடும். சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் எத்தனை கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியில் எத்தனை கேட்பாங்க அப்படின்றத நம்ம டிபெண்ட் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா சயின்ஸுன்றது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்த்து எல்லாமே ஒரே யூனிட்டாக தான் இருக்கும். அதனால் அந்தந்த பிரிவில் நம்ம கொஸ்டின் பேட்டர்ன் பார்த்தா தான் ப்ளூ பிரிண்ட் பார்த்தா தான் சயின்ஸ்லேருந்து நமக்கு ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி உள்ள ஒவ்வொரு யூனிட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுலேருந்து எவ்வளோ பிரித்து நமக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்றத அந்த ப்ளூ பிரிண்ட் அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் தெரிஞ்சுங்க. அடுத்து சோசியல் சயின்ஸும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதை பார்த்து நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ரிவிஷன் எக்ஸாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரிவிஷன் வந்து நீங்கள் ஃபுல் சப்ஜெக்ட்டும் ஃபுல் சிலபஸையும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். சரிங்களா? அதனால் இதை நீங்கள் இதே பேட்டர்னில் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், நல்ல மார்க் எடுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.